ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் HS3152 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூனிடைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HS3152 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூனிடைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் டைம்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அது போக ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனிம்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்டிங் இமெயில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு இமெயில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் த ஃபாலோவிங் பேராகிராஃப் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 2 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பேர்சல் வெர்ப்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் ரிப்போர்ட் ஆன் ஈவெண்ட்ஸ் ஒரு ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா பேராகிராஃபாக நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும், ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யூனிட் 3 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னா டிகிரி ஆஃப் கம்பேரிசன், ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்டிங் டெஃபினிஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதாச்சும் நீங்கள் ஒரு இது மேக் பண்ணுற மாதிரி வந்து உங்களோட அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்கிங் டீ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எப்படி வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிட் 4 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொலாக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செமி ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிகமெண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஏ ரேட்டிங் அது டிஸ்கிரிப்டிவும் கேட்கலாம், இல்லை நரேட்டிவும் கேட்கலாம். அது என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட் பியில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட்டிவ் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி பண்ணால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.